குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரஜினியுடைய சினிமாவில் வந்து அவர் ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்காரு. அது என்னன்னா, ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னா, ரஜினி சார் பொறுத்தளவுக்கு அவர் ஒரு படங்கள் என்ன படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு முறை நீ உனக்கு பிடிச்ச படம் எதுன்னு பாலச்சந்தர் கேட்க போதே சொன்னது யோசிக்கவே இல்லை. அவர் முள்ளு மலரும் அப்படின்ட்டார். ரஜினி சார் தான் கமல் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்துக்கு நான் இன்டர்வியூ விட போகிறேன்னு சொல்லி கமல்கிட்ட கேட்டிருக்கேன். கமல்ஹாசன் யார் சொன்னது, இந்த ஐடியா உங்களுக்கு யார் சொன்னது, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து, என்னதான் நீங்கள் நல்ல படம் நல்ல காட்சிகள் இருந்து ரஜினி சார் நடிச்சிருந்தாலுமே அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து போர் அடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிச்சா படம் பாதிச்சிடும் அப்படிங்கிறத வந்து அவர் கமல் அவர்கள் வந்து கவனமாக இருந்தது. இந்த கில்லி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு, பில்லாவை வெளியிட்டாங்க, அது ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. அதனால ரஜினி படத்தையும் நம்ம வெளியிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இப்போ வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. அந்த படைப்பை வந்து கண்டிப்பாக அது பெரிய வெற்றியாக படமாக இருக்கும். வணக்கம். அபுதாபியில் வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்து அந்த கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டன் விசாங்கிறது என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு நாட்டில் அதிக அளவில் பெரிய அளவில் யாராவது முதலீடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அமெரிக்கா மாதிரி நாடுகள் கூட அதை பண்ணுறாங்க. அப்படின்னா டாக்டர், இன்ஜினியர் மாதிரி ஒரு திறமையானவங்க, தன் நாட்டில் வேலை பார்க்குறவங்க நாட்டை விட்டு போயிடக்கூடாது, அவங்களோட திறமை தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அவங்கள தக்க வைக்கிறதுக்காக இந்த கோல்டன் விசாங்கிறது பொதுவாக கொடுக்கப்படும். ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி அவங்களுக்கு. இப்போ ரஜினிகாந்த் கொடுத்துருக்குறது அந்த மாதிரி தான், ஒரு 10 வருஷம் அந்த விசாவுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் நடிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க, மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டிலாம் வாங்கியிருக்காங்க, தமிழ்லேயே கூட கமலஹாசன், விஜய் சேதுபதி, பார்த்திபன் இவங்கெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. வந்து இப்போ ரஜினிக்கு கொடுத்துருக்காங்க. வந்து இதுக்கு வந்து மீரா ஜஸ்மின் கூட வாங்கியிருக்காங்க, த்ரிஷா வாங்கியிருக்காங்க, பாடகி சித்ரா வாங்கியிருக்காங்க, ஊர்வசி ரவுட்டேலான்னு பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்களும் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆனால் இவ்வளவு தாமதமாக வந்து ரஜினி சார் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இதுக்கான அப்ரோச் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் தொழிலதிபர் லூலு குழுமத்துடைய தலைவர் தான் வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு, அது சரி வாங்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இந்த கோல்டன் விசாங்கிற விஷயத்தவே ரஜினி சார் வந்து வாங்கியிருக்கதா சொல்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது முதலீடு பண்ணுவாங்களா? இல்லை, அது அப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க முதலீடு. இப்போ ரஜினி சார் முதலீடு பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. மறைமுக தொழில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற நடிகைகள் வந்து அங்கே முதலீடு செய்திருக்காங்க. ராம் சரண் அவங்க கூட அதை பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இது மாதிரி மற்ற நடிகைகள்லாம் வந்து அங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க. ரஜினி வாங்கியிருக்காரு, இந்த வாங்கியிருக்காரு. இதை ஒட்டி அவர் அங்கே போய் இருக்காரு. இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாரா? ஃப்ரீயாக இருக்காரா? ஆமாம், இது வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து ரஜினியுடைய சினிமாவில் வந்து அவர் ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்காரு. அது என்னன்னா, ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு அந்த படத்தில் கெட்டப் போடப்பட்டுச்சுன்னா அந்த படத்துக்கான கால் ஷீட் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவார். அந்த படம் ஷெட்யூல் முடிஞ்சு அந்த டேட் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 2 நாள் வாங்கினா வரமாட்டார். இது வந்து அவர் தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அது எதுக்குன்னு தெரியல, அவரும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அதே போல் இந்த டப்பிங் படங்களில் நடிக்கிறது, நான் சொல்கிறது வந்து டப் பண்ணி அங்கே அவர் வந்து வாய்ஸ் டப் பண்ணுறது, செகண்ட் பார்ட் படங்கள் நடிக்கிறது, இதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். ஸோ ஒரு படம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த படம் போவார். ஆமாம், அடுத்த படம் கேட்டுக்குவார். கூப்பிட்டு அந்த யூனிட்டில் இருக்கவங்களே கூப்பிட்டு கேட்டுக்குவார், ஓகேவா நான் வந்து என்னுடைய சீன்ஸ் எல்லாம் ஓகே, பேட்ச் ஒர்க் எது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்குவார். அப்படி கேட்டுட்டு இந்த வேட்டையன் கதாபாத்திரத்தை வந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் ஒரு வேறு தவிர்க்க முடியாத ஒரு 2-3 சீன் எடுக்க வேண்டியது இருந்திருக்கு. அதை வந்து அவர்கிட்ட ரொம்ப தயங்கி சொல்லவுமே அவர் ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன நான் தான் கேட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த கதையோடைய அந்த அழுத்தமான ஒரு ரொம்ப அதாவது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கதை அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த தளர்த்திக்கிட்டு இந்த படத்தில் வேட்டையனில் 2-3 சீனில் வந்து அந்த பேச்சுவர்க்காக நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கதை வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு ஞானவேல் மாதிரி ஒரு இளைஞருக்கு அது பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம், அது பண்ணி. ஏன்னா அவர் வந்து ரஜினி சார் பொறுத்தளவுக்கு அவர் ஒரு கதை, அவரோட படங்கள் என்ன படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு முறை நீ உனக்கு பிடிச்ச படம் எதுன்னு பாலச்சந்தர் கேட்க போதே சொன்னது யோசிக்கவே இல்லை. அவர் முள்ளு மலரும் அப்படின்ட்டார். எங்கே கேட்ட குரல், முள்ளு மலரும், 6 60 வரை, இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளாம் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக ஆடியன்ஸ்லாம் பார்த்து கிளாப்ஸ் பண்ணுறோம்ல, ஆனால் அவருக்குள்ள ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஒரு ஆள் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த படத்துக்கு வந்து அது மாதிரியான ஒரு கதை,
அது ஞானவேலுடைய அந்த ஸ்டோரியில் வந்து இருந்திருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அடுத்த படம் இப்போ கூலி ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன், ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கூட வந்து இப்போ ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. இந்த விளையாட்டுத்தனங்கள், அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போடுறது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்களில் வந்து இந்த 2-3 கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து விளையாட்டுத்தனமாக யாரோ வெளியிட்டாங்க. ஜெயிலர் படத்தில் வந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுறது, ஸ்டில்ஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப கவனமாக வந்து அவர் வார்ன் பண்ணியிருக்காரு அந்த யூனிட்டுக்கு. அதை வந்து பொறுப்பில் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்து இந்த இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் லோகேஷ் வந்து அந்த டீமாகவே வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர சீக்கிரஸியாக பயங்கர பாதுகாப்பு இதெல்லாம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரீ ரிலீஸ் ட்ரெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ இது வரைக்கும் ரஜினி படம் எதுவும் வராமல் வந்தது, இப்போ அவர் அதில் சேர போகிறார். படையப்பா ஏதோ ரீ ரிலீஸ்னு சொல்கிறாங்க வந்து, அது உண்மை தானே? ஆமாம், உண்மைதான். அது வந்து PL தேனப்பன் வந்து அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரஜினி பொறுத்தளவுக்கு அதான் நான் சொன்னேனே வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு படத்துடைய கதாபாத்திரம்னா அது அந்த படத்துக்கு தான் அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவு. ஏற்கனவே சந்திரமுகி வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிறப்போ பி வாசு சார்கிட்ட நான் இன்டர்வியூவில் வந்து ஒரு கேட்டிருந்தேன். அப்போது வந்து செகண்ட் பார்ட்டில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கதையெல்லாம் சொல்லிட்டாரு. அது வேறு மாதிரியான ஸ்டோரி. அது அந்த வேட்டையன் தான் ஃபுல்லாக வர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ரஜினி சார் வந்து அதை விரும்பலை. அதுக்கு பதிலாக அஜித்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் எனக்கு தெரியும். அது அப்போது நடந்தது. ஸோ இந்த மாதிரி அதில் விரும்பாதவர் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படையப்பா படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கான இந்த முயற்சியை வந்து PL தேனப்பன் தயாரிப்பாளர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அது சம்மந்தமாக 2 நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் அவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்காரு. படையப்பா படத்தில் வந்து படம் வந்து கிட்டத்தட்ட பெரிய படமாக ஆயிடுச்சான். 2 இன்டர்வல் விடுற மாதிரி அந்த படம் வந்துருச்சான். ஆனால் வந்து படத்தில் வந்து சீன்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சீக்கிரம் சூப்பராக இருக்குது. அதை வந்து ரவிக்குமார் சார், டைரக்டர் ரவிக்குமார் சார் நமக்கு இன்டர்வியூலே சொன்னார். அந்த படத்தில் வந்து எங்கேயுமே கட் பண்ண முடியல, அவ்வளோ பெரிய சீன் சூப்பராக வந்திருக்கு, என்னால் கட் பண்ண முடியல, ரஜினி சாரும் நானும் உட்காந்து படம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னார். அப்போது ரஜினி சார் தான் கமல் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்துக்கு நான் 2 இன்டர்வியூ விட போகிறேன்னு சொல்லி கமல்கிட்ட கேட்டிருக்காரு. கமல்ஹாசன் வந்து யார் சொன்னது, இந்த ஐடியா உங்களுக்கு யார் சொன்னது, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து நீங்கள் ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது படம் பார்க்க வச்சுட்டு அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் படம் பாருங்கள், எது வந்து கிறிஸ்பாக இருக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா 2 இன்டர்வல் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஒத்து வராது. அதனால் 15 ரீலா 13 ரீலா 14 ரீலா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க தான் படத்தில் வந்து விறுவிறுப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமல் தான் வந்து ரஜினி சாருக்கு வந்து கைட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தில். ஸோ அந்த படத்தை தான் இப்போ வந்து மறு வெளியிட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் வந்து ஆசையில் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து அவர் ஒத்துக்குவார். நான் வந்து ரஜினி சார்ட்ட வந்து சார் இது வந்து அந்த நீங்கள் வெட்டி போட்ட படத்தவே நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டாக எடுக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி, ஆமாம்மா செகண்ட் பார்ட் எடுக்க ரொம்ப ஆர்வமானார். அதாவது அது இருக்கிற வரைக்கும் அந்த சீன்ஸைவாது நீங்கள் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து போடணும். ஆனால் அது வந்து அப்போது கிராஃப்டில் போட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து ஃபிலிம்ங்கிறதுனால அது மறுபடியும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவர் வந்து பர்மிஷன் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு கொண்டாட்டமான ரஜினி வந்து அதில் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த படையப்பாவோ முத்து இந்த உழைப்பாளி இந்த மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற மாதிரி ரஜினியாக இருப்பார். அந்த ரஜினியை பார்க்குறதுக்கு வந்து இப்போ உள்ள ஃபேன்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதனால் அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. ரஜினி ரசிகர்களும் வரவேற்பு கொடுப்பாங்க. பொது ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி படத்துக்கு படையப்பா படத்துக்கு அதில் பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. அதனால அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று சொன்னீங்க வந்து அதில் 2 இன்டர்வியூ விடலாமான்னு ஒரு யோசனை அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லி. அந்த யோசனை அவருக்கு வந்ததுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது படங்களுக்கு 2 இன்டர்வியூ விட்டுருக்காங்களா தமிழில் விடல. அது சோலை படத்தில் வந்து அந்த மாதிரி விட்டாங்க. ஆனால் வந்து சோலை படத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பாடல்கள் காட்சிகள் எல்லாத்தையும் அவங்க ஆப்ரேட்டரே அவங்கவுங்க ஊர்லேயே அவங்க கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இந்த படத்துக்கு வந்துடக்கூடாது. அதை வந்து கமல் சாரே சொல்லியிருக்காரு ரஜினிகிட்ட, இந்த மாதிரி சோலை படத்தில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்கள் அது மாதிரி பண்ணிடாதீங்க, நீங்கள் எப்படியாவது அந்த படத்தை வந்து கரெக்டாக கிறிஸ்பாக பண்ணி எடிட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு வந்து சோலை படம் தான் நாம் பார்த்தது. அதில் வந்து நீ ரொம்ப நீளமான படம். அதுக்கு முன்னாடி கூண்டுக்கிளி தான் பெரிய படம்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அது வந்து கேசட், அப்போ வீடியோ கேசட், அதுவே சுத்தாது. அது அவ்வளவு ஃபிலிம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு அந்த மாதிரி அந்த படம் இருந்தது. அதுக்கு பெரிய படங்கிறது வந்து நீங்கள் வந்து அடுத்து டிஆர் மகாலிங்க காலத்து படம் தான். அதுதான் வந்து நீளமாக விடிய விடிய படம் பார்க்குறது, அந்த மாதிரியான ஒரு படம் கலாச்சாரம்லாம் இருந்தது. இப்போ நம்ம வந்து கலர் படங்கள் வந்ததுக்கு பிறகு வந்து இவ்வளோ பெரிய படம் வந்து வந்தது கிடையாது. அதனால தான் கமல் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னதான் நீங்கள் நல்ல படம் நல்ல காட்சிகள் இருந்து ரஜினி சார் நடிச்சிருந்தாலுமே அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து போர் அடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிச்சா படம் பாதிச்சிடும் அப்படிங்கிறத வந்து கமல் அவர்கள் வந்து கவனமாக இருந்தது. வேற என்னென்ன படங்கள் ரிலீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேற என்ன? சென்னையில் ஒரு திரையரங்கத்தில் பல படங்களை வந்து கடந்த 3 மாதமாக வந்து பழைய படங்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்க பணி நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு தேட்டரில் மட்டும் நீங்கள் வந்து வாரணமாயிரம் 3 அந்த படம், இந்த படம்லாம் வந்து பல நாள் 1 மாதம்லாம் ஓடி இருக்கு. அந்த படத்தை மினிமம் டிக்கெட் வச்சு அந்த 50 ரூபா 90 ரூபா இதுக்கு மேலே அது டிக்கெட் கிடையாது. ஆனால் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இப்படியான போட்டோன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய லாபம் வந்திருக்கு அந்த திரையரங்குக்காரருக்கு. அப்படி வந்து சத்தம் இல்லாமல் அந்த பழைய படங்களை வெளியிடக்கூடிய மறு வெளியீடு பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க அந்த கலாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ரஜினி இந்த கில்லி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. பில்லாவை வெளியிட்டாங்க, அது ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. அதனால ரஜினி படத்தையும் நம்ம வெளியிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இப்போ வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. அந்த படைப்பை வந்து கண்டிப்பாக அது பெரிய வெற்றியா படமாக இருக்கும். இப்போ அப்படி ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, இப்போ கில்லியனில் ஓடிச்சுன்னு சொன்னீங்க. அப்படி ஓடிச்சுன்னா அதில் நடித்த நடிகர்களுக்கோ அல்லது அது அவங்களுக்கு மற்ற கலைஞர்களுக்கும் ஏதாவது லாபங்கள் இருக்குமா? அந்த லாபம் முழுக்க தயாரிப்பாளருக்கு தானே? இல்லை, இது வந்து தயாரிப்பாளருக்கு திரையரங்க உரிமையாளருக்கு அவங்களுக்கு 2 பேருக்கும் தான். மற்றபடி நடிகர்களுக்கெல்லாம் அவங்களாம் பெரும் புகழ் அடைஞ்சிட்டாங்களே. திரிசாவெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்கெல்லாம் பெரிய புகழ் அடைஞ்சிட்டாங்க. அதனால அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நேரடியாக தயாரிப்பாளர். அது ஏன்னா அந்த தியேட்டர் உரிமையாளர் தான் நேரடியாக அந்த படத்தை வந்து வாங்கி வெளியிடுறாரு. அதனால அவங்களுக்கு தான் அந்த படத்துக்கான கலெக்ஷனுக்கான இது பணம் கிடைக்கும்.